அப்பா தகப்பனே, இதோ இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதோ அன்ற சீடர்களை இருவராய் அனுப்பினீரே தகப்பனே. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்ன தகப்பனே, இதோ நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. பயனற்றவர்களை பயன்படுத்தும் தேவனே, இதோ இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பூவும் புல்லும் போல் இருக்கும் எங்களை அப்பா உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை செய்தியாக உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்ற நற்செய்தியை அறிவிக்க இருக்கிறேன். எசையா புத்தகத்தில் 58:9, அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பாய். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என பதிலளிப்பார். உன்னிடம் இருக்கும் நுகத்தை அகற்றிவிடு, குற்றம் சாட்டி பொல்லாதான பேசுவதை நிறுத்திவிடு என்கிறார் ஆண்டவர். இதோ இப்போ ஆண்டவர் நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ ஆண்டவர் இதோ நான் என்று பதில் அளிக்கிறார். எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயை கூப்பிடும் போது இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வது போல ஆண்டவர் எப்பெல்லாம் நம்ம ஜெபம் செய்கிறோமோ அப்பெல்லாம் இதோ நான் என்ன பதில் அளிக்கிறார். அதற்கு தடையாய் இருப்பது பொல்லாதானதை பேசுவது. உம்மிடம் இருக்கும் நுகத்தை அகற்றிவிடு. எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் அந்த நுகத்தை ஆண்டவர் அகற்றிவிட சொல்கிறார். பொல்லாதானது பேசுவதை, அடுத்தவர்களை சுட்டி காட்டி பேசுவதை, எப்பொழுதும் அடுத்தவர்கள் குற்றத்தை மட்டும் பார்த்து அவர்களை சுட்டி காட்டி பேசுவதை நிறுத்திவிடு என்று சொல்கிறார் ஆண்டவர். அவமானப்படுத்தி பேசுவது, பழி சுமத்தி பேசுவது, கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், மாமியார் என்றால் மருமகள் என்று அடுத்தவர்களையே சுட்டிக்காட்டி அவமானப்படுத்தி பேசும் அதே நாவால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபம் கேட்கப்படுமா என்று சிந்திக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளை, தொடக்க நூல் 39, ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். அவர் செய்த அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் மட்டும் யோசேப்புடன் இருந்தார். யோசேப்பு ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருக்கு பிரமாணிக்கமாய் எல்லா விதத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் இறை அச்சத்தோடு அவர் நடந்து கொண்டார். அப்படி இல்லை, அவர் சிறையில் இருக்கும் பொழுதோ அல்லது கஷ்டப்படும் போதோ தன் சகோதரர்கள் இப்படியாப்பட்ட ஒரு நிலை நான் தள்ளப்பட்டேன் என்று ஒரு நாளும் அவர் சொல்ல பைபிளில் நாம் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ஆண்டவர் அவர் சொல்லும் முன்பே, அவர் நினைக்கும் முன்பே, அவர் கேட்கும் முன்பே அனைத்தையும் ஆண்டவர் அவருக்கு செய்து கொடுத்தார். யாக்கோபு 4:3, நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை, ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். உலகம் சார்ந்த விருப்பத்தை மட்டுமே நம்ம ஆண்டவரிடம் கேட்கிறோம். இப்போ நான் கேட்டகிசம் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், 9th and 10th. அப்போ எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் கண்டினியூஸாக ஒரு 3 சண்டே வரல. இப்போ மெசேஜ் போட்டு கொஞ்ச நேரத்திலே எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த பையனோட தகப்பன் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. அவர் சொன்னார், என் பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், டியூஷனுக்கு போவான், எல்லா சண்டேவும் டியூஷன் போகலாம், இந்த அகாடமிக் ஃபுல்லாக அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் இது பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்போ அந்த தகப்பன் அந்த மகனுக்காக அவன் ப்ரேயர் பண்ணுறாரு. என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைய நல்ல ஒரு மார்க் வாங்கி இந்த இதில் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணுறார். அவர் ஜெபம் கேட்கப்படுமா என்று சிந்திக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித யோவான் எழுதிய திருமுகத்தில் 15:7, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். நான் இதுக்கு முன்னால் ஒரு வீட்டில் இருந்தேன். அது எங்கள் சர்ச்சை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தது அந்த வீடு. அந்த வீட்டில் வரும்போது நான் ஃப்ரைடே ஆனால் மாஸுக்கு போவேன். அந்த மாஸுக்கு போகும்போது என்னுடைய வேண்டுதல் ஒன்றா இருந்தது, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்தால் நான் தினமும் மாஸுக்கு போவேனே ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு என் ஜெபம் அப்படியா இருந்தது. இப்போ நான் இருக்கிற வீடு என் சர்ச்சுக்கு ஒரு 7 வீடு தள்ளி இருக்கிறது. இப்போ நான் தினமும் மாஸுக்கு போடும். என் ஜெபம் கேட்கப்பட்டது. செப்டம்பர் மாதத்தில் மாலுக்கு போயிருந்தேன். அப்போ டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மாலுக்கு போயிருந்தேன். அங்கே என்னுடைய ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு தெரியும் என் ஃபோனை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போது நான் என்ன கடவுள்கிட்ட, ஆண்டவரே ஒரு நாளும் உனக்கு விரோதமாக அதில் நான் எதுவும் பார்த்ததில்லை, நான் எதுவும் செஞ்சதில்லை, உன்னுடைய வார்த்தைகளையும் பாடலையும் மட்டும்தான் நான் எப்போதும் கேட்குறேன். ஆண்டவரே இந்த ஃபோனை எனக்கு கிடைக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படி சொன்னேன். கொஞ்ச நேரத்திலேயே என் ஃபோன்லேருந்து என் கணவருக்கு கால் வந்தது, இது செக்யூரிட்டி கிட்டே இருக்குது, இந்த ஃபோனை வாங்கிக்கோங்க அப்படின்னு. என் ஜெபம் அந்த நேரத்தில் கேட்கப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளை, 1 சாமுவேல் 18:14, ஆண்டவர் தாவீதுடன் இருந்தார், அவர் செய்வது யாவற்றையும் வெற்றி கொண்டார். ஆண்டவர் தாவீதுடன் இருந்தார். பெத்சபாவுடன் செய்த தவறை தவிர தாவீது வேற எந்த தவறும் செய்யவில்லை. கடவுளுக்கு பிரியமில்லாத ஒன்றை அவர் அறவே வெறுத்தார். இன்று நாம் பாவ மன்னிப்பு மூலம் பெற்ற அதே மன்னிப்பை திருப்பி அதே பாவத்தை நாம் செய்கிறோமா என்றால் நம் ஜெபம் கேட்கப்படுமா என்று சிந்திக்க வேண்டும். புதிய மத்தேயு 6:31, அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள்.
பின்பு இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். நம்ம ஜெபமும் அதே போல் கேட்கப்படும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இன்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா தகப்பனே, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னவரே, இதோ தகப்பனே, உன்னுள் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க எங்கள் ஜெபத்தை உங்களிடத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.